ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மார்னிங் விளாக் பார்க்கலாமா? லீவாக இருந்தாலுமே காலைல 5:30 ஏஞ்சி தெருவெல்லாம் பெருக்கி கழுவி தள்ளி கோலம்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீனாக பெருக்கியாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ துணி இருக்குது. இது வந்து வியாழக்கிழமை துவைச்சது. பெட் ஸ்ப்ரெட்டு, தலகாணி வர, பெட்ஷீட்டு, அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாத் எல்லாம் 2-3 தடவை மிஷின் போட்டு துவைச்சது. இது எல்லாத்தையும் நேற்று மடிக்க முடியல. நேற்று வந்து விஜயதசமி, எல்லாருமே இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு வெளியில் கொஞ்சம் போயிட்டேன், மடிக்கலை. இன்றைக்கி வந்து இதை மடிச்சிடணும்னு முடிவோடு இருக்கேன். காலையிலேயே வீடெல்லாம் க்ளீனாக பெருக்கியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, சரி பூஜை பண்ணணும், அதனால் பெருக்கியாச்சு. இது எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இப்போ வந்து நேற்று நைட்டு வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு தான் படுத்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து மழுக்கிடணும். எல்லாமே நல்லா காஞ்சி போயிருக்கு. இப்போ வந்து காஃபி போட்டு குடித்தாச்சு. பால் பாத்திரத்தை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு வந்து சிகப்பரிசி இந்த புட்டு மாவு இருக்குது. சரி, அதை புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும்போது ஒன்று ஒன்றா திறந்து பார்த்தேன் என்னென்ன இருக்குதுன்னு. இது கொஞ்சம் இருக்குது, சரி பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இன்றைக்கி புட்டு கலந்து வச்சுட்டு புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு மூடி தேங்காயுமே ஃப்ரிட்ஜில் இருந்து அதையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சமையல் வந்து பார்க்கணும். நாளைக்கு வந்து புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை சாம்பார் தான் வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 100 கிராமுக்கு மேலே தான் இருக்கும், 100 கிராம் தான் இருக்கும். இது பண்ணாலே போதும். இது வந்து கலந்து வச்சிடலாம் புட்டுக்கு. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஒரு 200 கிராம் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். தண்ணியும் பார்த்து தான் ஊற்றணும். இது ஒரு வழக்குன்னா நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இதே இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நல்லா ஊறி வந்துடும். இதை மூடி போட்டு மூடிடலாம். இதுவே போதும். அப்படி போகலைன்னா கூட தோசை மாவு, இட்லி மாவுலாம் இருக்குது, ஏதாவது ஊற்றிக்கலாம். பசங்க வந்து லீவு நாளில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். அவங்ககிட்ட லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தம்பி ஏஞ்சிட்டு என் கூடயே ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபியும் கொடுத்தேன், குடிச்சிட்டாரு. இப்போ இந்த பாத்திரத்தெலாம் அடிக்கிடலாம். பாத்திரத்தை அழுக்கினா தான் இந்த பாத்திரத்தை விலைக்கு கழுவிட்டு சமைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்க முடியும். இல்லைன்னா இங்கே வந்து தண்ணி பிடிக்கவே முடியாது, இடைஞ்சலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை அடிக்கிடலாம். பாத்திரத்தெல்லாம் அடிக்கிட்டு இந்த பாத்திரத்தையும் விலைக்கு கழுவிட்டு தண்ணி வந்து பிடிக்கிறேன். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவிடலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி வச்சிடணும். தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் திருவறத்துக்கு. தேங்காய் திருவறதுக்கு முன்னாடி எல்லாருடைய லஞ்சு பேக் எனக்கு வாஷ் பண்ணி போட்டலான்னு இருக்கேன். நாளைக்கு வந்து சனிக்கிழமை கொஞ்சம் வந்து லஞ்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சாதம், சாம்பார், ரசம், பொரியல் அப்படின்னு நிறையா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சூடாக செஞ்சுக்கலாம் லஞ்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். இன்னும் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாருடைய லஞ்சு பேக்கும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, சரி துவைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு துவைக்க போகிறேன். இப்போ வந்து இதை வாஷிங் பவுடர் போட்டு ஊற வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இது வந்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனு. அதில் சைடில் வந்து ஒரு 5 அடி இடம் இருக்குது. இங்கே வந்து டேப்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து சர்வெண்ட்லாம் இருந்தாங்கன்னா பாத்திரம் தேய்ப்பாங்க. நான் வந்து வெளியில் வந்து மேட் துவைக்கிறது, இந்த மாதிரி லஞ்ச் பேக் துவைக்கலாம் வெளியில் வச்சு துவைச்சா தான் எனக்கு பிடிக்கும். பாத்ரூமில் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இங்கே வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து வாஷிங் பவுடர் வந்து போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து டப்பில் வாஷிங் பவுடரை போட்டு தண்ணி திறந்துவிட்டோம்னா நல்லா நுரை வந்து நல்லாயிருக்கும். தண்ணியை திறந்துவிட்டு வாஷிங் பவுடர் போட்டோம்னா அவ்வளோ நல்லா நுரை வராது. இப்போ வந்து வாஷிங் பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு மேட்டுக்கு இந்த பேக் இதெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நுரை வருது பாருங்கள், இப்படி நல்லா நுரை வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பேக்கில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு போய் தேங்காய் துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துவைச்சிடலாம். வீக்கெண்ட்லலாம் துவைக்கவே முடியல. இந்த மாதிரி லாங் லீவ் வச்சு துவைப்போம் தான் இருந்தேன் நான். ஸ்கூல் பேக்குமே துவைக்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸ்கூல் பேக்லாம் காலியாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து டெய்லி என்னென்ன எக்ஸாமோ அந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லா புக்ஸும் டேபிள் மேலே இருக்குது. அவங்க கேட்டுட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு புக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அவங்களுக்கு. இன்றைக்கி என்ன எக்ஸாமோ இல்லை நாளைக்கு என்ன எக்ஸாமோ அந்த புக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க ரிவிஷனுக்காக. லஞ்ச் பேக்லாம் ஊற வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா துணியுமே வந்து மடிச்சுட்டேன். எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற பெட்ஷீட்டு. இப்போ இதுக்கெல்லாம் பதில் வேறு பெட்ஷீட் கேட்டாங்க, கொடுத்துட்டேன் நான். இதை வந்து உள்ளே வச்சிடணும். அடுத்த தடவை துவைக்கும் போது இதை கொடுத்துட்டு அதை துவைக்கணும். அந்த மாதிரி தான் எப்பயுமே பண்ணுவேன். இப்போ எல்லா துணியுமே மடித்தாச்சு.
சில நாள் ஈவினிங்கில் வந்து சோம்பேறியாக டயர்டாக இருக்கும். அப்போலாம் என்ன பண்ணுவேன், ஈவினிங் மடிக்க மாட்டேன். காலைல ஏந்திச்சோடனே அது சாட்டர்டே சண்டே தான் அந்த மாதிரி, ஸ்கூல் டேஸில் இல்லை. காலைல ஏந்திச்சோடனே சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ வந்து மடிச்சிடுவேன். நீங்களாம் எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் துவைக்கிறதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் மேலே உங்கள் புக்ஸ் எல்லாம் இப்படி கலைஞ்சி கிடக்குது. இப்போ இந்த பேகை வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அடுக்கி கொடுத்துடணும். இப்போ 8 o'clock தான் ஆகுது. இப்போ போயிட்டு பேகை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நேற்று நான் கட்டிட்டு போன சாரியுமே பாத்ரூம்லேயே வந்து லிக்விட் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை அலசி போட்டுட்டு பேகெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களோட 2 பேரோட ஸ்கூல் பேக்கும் வாஷ் பண்ணிவிட்டேன். அப்புறம் லஞ்ச் பேக் எல்லாமே வாஷ் பண்ணி இந்த மாதிரி டேப்பில் மாட்டி வச்சுருக்கேன் தண்ணி வடியட்டுன்னு. இங்கே வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி வானம் வந்து மூடிட்டு தான் இருக்குது. மழை வருமா என்னன்னு தெரில. பார்த்துட்டு தான் கொண்டு மெத்தையில் வைக்கலாமா, வெயில் வந்து அப்படி இல்லைன்னா வந்து உள்ளேயே தான் காய வச்சிடணும். இது காஞ்சிடும், ரெக்ஸின் தானே காஞ்சிடும். தண்ணி நல்லா வடியட்டுன்னு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். ஆனால் ஏன் ஹேண்ட் பேக்கை மறந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கவே மாட்டோம். மற்றவங்களுக்கு எல்லாம் செய்வோம், நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்க மாட்டோம். சரி இன்னொரு நாளைக்கு துவைச்சிக்கலான்னு சொல்லி விட்டேன். இல்லை நாளைக்கு முடிஞ்சால் வாஷ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. அதனால் குளிச்சுட்டு வந்து தான் டிஃபன் செய்யணும், புட்டு செய்யணும். குளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புட்டு தான் வந்து வேக வைக்க போகிறேன். எவ்வளோ பொலப்பொலன்னு நல்லா ஊறி நல்லா பொலப்பொலன்னு இருக்குது பாருங்கள். நான் ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இட்லி பாயில் தான் புட்டு வந்து வைக்க போகிறேன். இந்த புட்டு பாட்டு வந்து சரியில்லை. சைடில் வந்து ஆவி வந்துட்டு புட்டு வேகவே இல்லை. லாஸ்ட் டைம் செஞ்சப்போ இட்லி பாட்டுது அடுப்பில் வச்சுட்டு துணி வந்து நினச்சி போட்டிருக்கேன். இதில் வந்து புட்டு வந்து வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு லீவு. நேற்று வரைக்கும் வந்து ஆஃபீஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நைட் தான் திடீர்னு வந்து டிக்ளேர் பண்ணாங்க, லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் இன்றைக்கி வந்து லீவு கண்டினியூஸாக வரலாம், இன்றைக்கி லீவு. இதுக்கு பதில் வந்து October 25th வந்து ஒர்க்கிங் டேன்னு சொன்னாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கனால தான் சரி பொறுமையாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது, வெளியில் போகிற ஒர்க்லாம். அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, நீயுமே கிளம்பு போகலான்னு சொன்னாங்க. அப்போ ரேஷன் கார்டில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரேஷன் கார்டுக்கு 4 பேருமே வைக்கணுமா. சரி பசங்களையும் கிளப்பிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. டிஃபனை முடிச்சுட்டு போயிட்டு வந்து அப்புறமா லஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கேன். புட்டுமே வெந்துருச்சு. அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். புட்டை வேக வச்சுட்டு தேங்காய் திரி வச்சுட்டு போய் தலை செய்யிட்டு வந்துட்டேன். விளக்குக்கெலாம் திரி மாற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்ப வேண்டியதான். வந்து லஞ்ச் வந்து பார்க்கணும். கொஞ்சம் கூட துணியில் விட்டாமல் புட்டு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கும்போது இதில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு எப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு 5 பேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் ஒருத்தவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 1004 பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மத்தியானம் லஞ்ச் மெனுவில் திருப்பி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.